1330 திருக்குறளையும் ஒப்புவித்து ஃபோட்டோகிராஃபி மெமரி என்று லிம்கா சாதனை புத்தகத்தில் வந்து லவினாசிரி இடம்பெற்றது. அந்த இதுதான் சார் முதல் அது வாங்கிய மிகப்பெரிய விருது. ரொம்ப சந்தோஷம் சார். கம்ப்யூட்டர் கல்வி அப்படின்றது பெரியவங்களே ரொம்ப அதிக நேரம் செலவழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இந்த படிப்பை அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு, அவங்க சென்டருக்கு போகிறதுக்குனாலும் சரி, அவங்க எந்திரிச்சு படிக்கிறதுக்குனாலும் சரி, இதற்கு ஒரு தந்தையாக ஒரு தாயாக உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? அது ஒரு முக்கியமான விஷயம் சார். இப்போ லிம்கா புக்கு சாதனை புத்தகத்தில் வந்தது மட்டும் அந்த குழந்தைய நான் விடாமல் திருப்பி வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய தேசிய விருதை வாங்கணும்னு சொல்லி என்னுடைய குறிக்கோள். அதில் வந்து நான் ரொம்ப ஒரு கடுமையான முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சியில் வந்து 5 வயசில் கிடைக்க வேண்டிய விருது வந்து எங்களுக்கு ஒரு சரியான வழி கிடைக்காத காரணத்தினால எங்கள் குழந்தைக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் 6 வயசில் நான் மறுபடியும் போட்டப்போ 7 வயசில் வந்து 2006க்கான மத்திய அரசின், அதாவது ஜவஹர்லால் நேருடைய குழந்தைகள் தின விழாவில் வந்து அவருடைய நினைவுக்காக கொடுக்கக்கூடிய விருது, அது வந்து மிகப்பெரிய விருது. அந்த விருதை வந்து 2000க்கான விருதை வந்து லவினாசிரிக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து திருக்குறள் 1330 திருக்குறளையும் ஒப்புவித்த இந்த இளம் சாதனை குழந்தைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய விருதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருந்தாங்க சார். அந்த விருதையும் நாங்கள் போய் டெல்லியில் வாங்கிட்டு மறுநாளும் நம்ம குடியரசுத் தலைவர்கள் வந்து நாம் பார்த்த 3 வயதில் பார்த்த அந்த குழந்தையை வந்து மீண்டும் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய விருது வாங்க வந்திருக்கிறது, அந்த விருதை நாம் அந்த குழந்தையை மறுபடியும் பார்க்க வேண்டும் சொல்லி ஜனாதிபதி ஐயா அவர்கள் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு வரவழைத்து 2வது முறையாக எங்கள் குழந்தையை வந்து பார்த்து அந்த விருதையும் பார்த்து விட்டு என் குழந்தைக்கு வந்து மீண்டும் அறிவுரைகளை சொல்லி இது வச்சாங்க சார். இது வந்து மிகப்பெரிய 2வது சாதனையாகும். 3வது சாதனை வந்து இதே திருக்குறளை வந்து 1330 திருக்குறளையும் ஒப்புவித்து இவ்வளவு சாதனைகள் நிறைய கவர்னர், சீஃப் மினிஸ்டர், தமிழ் வளர்ச்சித்துறை எல்லா இடையுமே எங்கள் குழந்தை வந்து லவினாசிரி வந்து பார்த்துருக்கு. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கூட குழந்தை மேதைனே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. வாஜ்பாய் அவர்கள் வந்து குழந்தை சைல்டு பிராடிஜின்னு சொல்லி அவர் 3 வயசில் வந்து சைல்டு பிராடிஜின்னு கொடுத்துருக்காரு. சைல்டு பிராடிஜின்னு அவங்களாம் கொடுத்ததுனால, ஜனாதிபதி ஐயா அவர்கள்லாம் சைல்டு பிராடிஜின்னு கொடுத்ததுனால இது சைல்டு பிராடிஜின்னு என்னன்றது எனக்கே அப்போ தான் ஒரு ஐடியா வந்து விக்கிபீடியா என்சைக்ளோபீடியாவில் வந்து நான் வந்து வெப்சைட்டில் பார்த்தப்ப அப்போ தான் 1 வயசுல வந்து 13 வயசுக்குள்ள அபரிவிதமான சாதனைகள் செய்த குழந்தைகளை மட்டும் நாங்கள் வந்து விக்கிபீடியாவில் வந்து சைல்டு பிராடிஜி குழந்தை மேதைன்னு சொல்லி நாங்கள் கொண்டு வர்றோம். அந்த வகை அந்த லிஸ்ட்டில் வந்து நாம் கொண்டு வரணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் சரோஜின் நாயுடுன்னு சொல்லி அவங்க தான் வந்து சைல்டு பிராடிஜின்னு சொல்லி 13 வயசில் வந்து எடுத்திருக்காங்க. நான் அந்த இதை வந்து எப்படி நம்மளும் சாதிக்கணும்னு சொல்லி தான் விக்கிபீடியாவில் வந்து என்னுடைய குழந்தையினுடைய சாதனையெல்லாம் அனுப்பி அப்போ வந்து அவங்க அண்ணன் கண்ணன் அமெரிக்காவில் இருக்காங்க கூட வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சாதனை குழந்தை வந்து ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் தான் வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க சார். பண்ணி இது பண்ணது வந்து இன்றைக்கி குழந்தை மேதை என்று சைல்டு பிராடின்னு சொல்லி விக்கிபீடியாவிலே வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அண்ணன் கண்ணன் வந்து இவ்வளோ ஒரு சாதனை படைச்சிருக்க குழந்தைய வந்து நாம் சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது அப்படின்ட்டு எம்சிபி, ஏன்னா அவங்க அண்ணன் வந்து இப்போ வந்து அங்கே எம்எஸ் முடிச்சிருக்காப்புல அமெரிக்காவில். அப்போ வந்து எம்சிபி எப்படியாவது படிக்க வச்சோம்னா நம்ம வந்து பாகிஸ்தானுடைய குழந்தை 10 வயசில் பண்ணியிருக்கு, அந்த குழந்தைய வந்து நம்ம லவினாசிரி வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி விட்டு அப்புறம் அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவருக்கே ஒரு ஆச்சரியம், என்ன 1 வருஷம் படிக்கக்கூடிய விஷயத்தை வந்து நான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் சேர்த்து விட்டு வந்தேன், இப்போ அதுக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு பெரிய சாதனை பண்ணிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போ வந்து உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஜனங்களுடைய இதையும் லவினாசிரி வந்து இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்டு எம்சிபி மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் வந்து இன்றைக்கி இளம் சாதனை என்ற விருது இது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. இதை கூட ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி தான் சார் எங்களுக்கு அந்த தகவல் தெரியும். மைக்ரோசாஃப்டில் இருந்தே வந்து லவினாசிரிக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் மூலியமாக விருது கொடுப்பதாக வந்து இன்றைக்கி எங்களுக்கு தகவல் வந்துருக்கு சார். அது வந்து எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையிலேயே சார், லவினாஸ்ரீ இந்த சாதனை செய்து அது அமெரிக்க நாட்டிலிருந்தே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது லவினாஸ்ரீயுடைய பெற்றோர் மட்டும் இல்லை, மதுரை மக்களாகிய நமக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்காரங்களாகிய நமக்கு மட்டும் இல்லை, இந்தியர்கள் அனைவருமே பெருமைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்தியா உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய நாடாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சிறுவர்கள் சிறார்கள் இளம் மேதைகளாக வந்துகிட்டு இருக்கிறது உண்மையிலேயே இந்தியாவுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் சார்,
லவினாசிரியுடைய பெரியப்பா வந்து திரு ராதாகிருஷ்ணன் ஐஜி சார், நார்த் ஜோன் ஐஜியாக இருக்கிறாங்க. அவங்க எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன். அவங்க வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குழந்தைய பற்றி இன்றைக்கி தூண்டுகோலாகும், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து இன்றைக்கி அது அவங்களுடைய வேலைப்பாடுலையும் இன்றைக்கி கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து அந்த குழந்தைக்கு இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய சாதனையை வந்து நாங்கள் பண்ண முடிஞ்சது சார். இன்னும் நிறையா சாதனை பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். இன்னும் எம்சிஎஸ்சின்ற ஒரு கோர்ஸை முடித்து இளம் இன்ஜினியர் அப்படின்றத வந்து நான் ஒரு வருஷத்தில் வந்து அதை நான் முடிக்க வைக்கணுன்ற எண்ணத்தில் நான் இருக்கேன். அதை காட்டிலும் என்னுடைய குழந்தை வந்து நான் கண்டிப்பாக அதை நான் செய்வேன், நீங்கள் எனக்கு அதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்றதுல தான் எங்கள் குழந்தை லவினாசிரி இருக்குது சார். அதில் நாங்கள் வந்து எந்த வித ஒரு கம்பல் பண்ணுறதோ இது பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. தானாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இதை செய்யணும்னா அதை செஞ்சுக்கிறோம். ஒரு அடம் பிடிக்கிறதோ செய்கிறதோ வம்பு பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு சாதனை எங்களால் இன்றைக்கி நிகழ்த்திருக்க முடியாது. கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. அதே மாதிரி நிறையா நம்ம கிண்டூலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லவினாசிரியை வந்து ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் எங்களுக்கு கிண்டூல் எழுதியிருக்காங்க. யங் வேர்ல்டுலேருந்து ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆர்டிகல்ஸ்லாம் படித்து பார்த்தா நம்மளுக்கே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஐஏஎஸ் வந்தால் கூட 4 வரியில் தான் நிப்பாட்டுவாங்க. எங்கள் லவினாசிரியை பொறுத்தளவு பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் அவங்களுடைய வெப்சைட்டில் இருந்துருக்கு, லவினாசிரியோட வெப்சைட்டுக்கும் அவங்களுடைய இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு மனசில் பட்டது சார், நம்ம லவினாசிரி வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு, அது நம்மளோட மட்டும் இருந்துடக்கூடாது, மற்ற குழந்தைகளுக்கும் ஊர் உலகம் எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு தெரியணுன்ற ஒரே நோக்கத்தில் லவினாசிரிக்கு நான் வந்து இணையதளமே ஆரம்பிச்சிருக்கேன் சார். வெப்சைட் ஆரம்பித்து childprodigy.levinasiri.com ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் உலகத்தில் யார் பார்த்தாலும் என்னுடைய குழந்தையுடைய சாதனையை பார்க்கணும், அவங்களுடைய வீட்டு குழந்தைகளும் அதே மாதிரி வரணும். கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணத்தில் வந்து நான் இந்த வயசுல ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கேன் சார். உண்மையிலே அது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் சார். ரெண்டாவது, இந்த தேர்வை வந்து இந்த சின்ன வயசில் அவங்க படித்து எழுதுறது மிக கடினமான ஒரு விஷயம். ஏன்னா MBA MCA BE படிக்கக்கூடிய பெரிய கம்ப்யூட்டர் வல்லுநர்கள் கூட அதை கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இதை அவங்கள படிக்கக்கூடிய அளவுக்கு, கடினமாக உழைக்கிற அளவுக்கு, விடாமுயற்சி செய்கிற அளவுக்கு பெற்றோராக உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது சார்? அதில் பங்களிப்புன்னு கேட்டால், நம்ம ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுருக்கேன் சார். செஞ்சதுனால அந்த குழந்தையும் அதை பயன்படுத்திக்கிருச்சு. அதனால் இன்றைக்கி உலக லெவலில் 8 வயதிலே வந்து உலகத்திலே ஒரு 2 மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு சார். உண்மையிலேயே கண்டிப்பாக வள்ளுவர் சொன்ன மாதிரி தந்தை மகர் காற்று உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல்னு சொன்னது மாதிரி உலகத்தில் முந்தி இருக்கிற அளவுக்கு குழந்தைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அதை தேடி வேற செஞ்சுருக்கீங்க. மிக சந்தோஷமான விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லுங்கள் சார். இது அவங்க அம்மா வந்து பூரா எதை எடுத்தாலும் சொல்லி கொடுத்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அக்கா லாவண்யா வந்து இப்போ 11ஆம் கிளாஸ் படிக்கிறாப்புல. அது இங்கிலீஷில் வந்து ரொம்ப நாலேஜுங்க, அதிகமான நாலேஜ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் வந்து லவினாசிரியை வந்து இந்தளவுக்கு கொண்டு போனதுக்கு ஒரு காரணம், அது இங்கிலீஷில் டெய்லி வந்து இமெயில் அனுப்புறது செய்கிறது, இவ்வளோ விருது வாங்குறதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் வந்து லாவண்யா பண்ணி கொடுத்த ஒரு காரணத்தினால தான் அந்த குழந்தையும் இன்றைக்கி இந்த அளவுக்கு அது வர முடிஞ்சதுக்கு ஒரு மூல காரணம். கண்டிப்பாக அவள் அக்கானுடைய தூண்டுகோல், அவள் அக்கானுடைய நாலேஜு, அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லவினாசிரிக்கு வந்து பக்கபலமாக அது அமைஞ்சிருக்கு சார். அந்த இதில் சந்தோஷமான விஷயம். லாவண்யா, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சுருக்கிற உங்களுடைய தங்கையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தங்கச்சி 3 வயசுலேயே 1330 திருக்குறளையும் ஒப்பிச்சு சாதனை படித்தா. இப்போ 8 வயசாகிய இவ வந்து MCP எக்ஸாம் முடிச்சிருக்கான்னா ரொம்ப பெரிய விஷயம். MCP எக்ஸாம்ஸ் யூஸ்வலாக BE இந்த மாதிரி 25 to 30 years old பர்சன்ஸ் தான் முடிக்க முடியும். இந்த சின்ன வயசுலேயே, அதுவும் 8 வயசுலேயே இவ முடிச்சிருக்கான்னா அது அவளோட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி தான் காரணம். டாடி மம்மி எல்லாரும் என்கரேஜ் பண்ணனால தான் இவனால் இவ்வளோ பெருசாக வர முடிஞ்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆம் நேயர்களே, உண்மையிலேயே இந்த இளம் வயதில் இந்த இளம் சிறுமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமைகளை இனம் கண்டு கொண்டு அதை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ற வடிகால் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள வளர்த்ததில் அந்த லவினாஸ்ரீயினுடைய அம்மா, அவங்க அப்பா, அவங்களுடைய அக்கா எல்லாருக்கும் மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. அதன் மூலமாக தான் இன்றைக்கி நம்ம மதுரைக்கு அந்த பெருமை கிடச்சிருக்கு. நேயர்களே, இந்த 61வது சுதந்திர தினத்தன்னைக்கு இப்படி ஒரு சாதனை குடும்பம், ஒரு சாதனை மழலை மேதையை உருவாக்கிய ஒரு சாதனை குடும்பத்தை நம்ம சந்தித்ததில் உண்மையிலேயே நீங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. எங்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி. இந்த 61வது சுதந்திர தினத்தன்னைக்கு இதே போன்ற ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு இந்திய குடும்பமும் மாறணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சபதமாக எடுத்துக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய விருப்பம்.
இந்த 61வது சுதந்திர தினம் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். இதே போல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்ன நேயர்களே, இந்த 61வது சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம மதுரையைச் சேர்ந்த மழலை மேதை லவினாஸ்ரீயை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நாளைய இந்தியா இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஒரு உதாரணமாக நம்ம லவினாஸ்ரீயை எடுத்துக்கிட்டு இனி வரப்போகிற நாட்களில் உலக அரங்கில் இந்தியாவை ஒரு பெரிய வல்லரசாக நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறத இந்த 61வது சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம ஒரு சபதமாக எடுத்துக்குவோம். அது வரைக்கும் இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம். ஜெய் ஹிந்த்.